மேக்சிமம் பிஜேபி அலையன்ஸோட இருந்த ஒரு தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் அப்படின்னா அது வந்து வைகோ தான். வைகோ வந்து டிஎம்கே அலையன்ஸை விட்டு வெளியில வந்ததெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ். டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, எப்பெல்லாம் சாத்தியப்படுமோ அப்பெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகளை தன்னுடைய சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு நிர்பந்திச்சு. ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போக்கு வந்தது. வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதிமுக, அதிலேயே வாரிசு அரசியல் வந்துவிட்டது. எக்ஸப்ட் நீங்க திமுகவுக்கு பதிலா தாவேகா வந்துரும். மற்றபடிக்கு எல்லா அலையன்ஸ் பார்ட்டிஸ் ஹூ வேர் வித் டிஎம்கே எல்லாரும் வித் தாவேகா இருப்பாங்க. தாவேகாவுடைய நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது காங்கிரஸ். ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி மூலியமாகவும் இப்போது மாணிக் தாக்கூர் மூலியமாகவும். இவ்வளவு பண்ணியும் காங்கிரஸ் பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு திமுக வந்துட்டாங்க. டீப் ஸ்டேட் ஒரு பக்கம் தன்னுடைய முயற்சியை பண்ண, அதை வந்து இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்களும் வந்து அவங்க வந்து கவுண்டர் பண்ணிக்கிட்டே வராங்க. பிஜேபி சைட்ல இருந்து, மோடி சைட்ல இருந்து. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது வேற விஷயம். அரசியல் ரீதியாக அவங்க பலவீனமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஒன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு. வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்று மீண்டும் ஒரு பரபரப்பான அரசியல் சூழலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ஸ்ரீகுமார், இப்ப ரொம்ப பரபரப்பா தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கிற ஒரு அரசியல் செய்தி, திரு வைகோ அவர்கள். அவர் வந்து மதிமுக திமுக 9 வருஷமா கூட்டணியில இருந்தாரு. அதுக்கு முன்னாடி மக்கள் நல கூட்டணின்னு பிரிஞ்சிருந்தாரு. அவர் வந்து இந்த 9 வருஷமா அவர் இருந்ததுக்கு காரணம் தமிழ்நாட்டுல வந்து மதவாத சக்திகள், குறிப்பா பாஜக வந்துடக்கூடாது அப்படின்னும், இந்த தேர்தலுக்கு முடியறதுக்கு முன்னாடியே அவர் வந்து தாவேகாவோட பவர் ஐடென்டிஃபை பண்ணதாகவும், தேர்தலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வகையில பாஜக வந்து திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணதுனால அவர் வந்து வெளில வந்ததாகவும் சொல்லிட்டு, அதே சமயத்துல அவங்களுக்கு இருக்கிற 2 எம்எல்ஏவை ராஜினாமா செஞ்சான்னா விஜய் வந்து எப்படியும் அவங்க திருப்பியும் எம்எல்ஏ ஆக்கிடுவேன் அப்படின்னு உத்தரவாதம் செஞ்சதாகவும் சொல்றாங்க. இது வந்து அது விஜய் செஞ்சது பொலிட்டிக்கலி வந்து அது மாரல் விஷயமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். வைகோவோட இந்த செயலை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி உங்களுடைய விமர்சனம் இருக்கும்? இல்ல, வைகோ அவர் வந்து இந்த 1996க்கு முன்னாடி 93 அந்த டயத்துல அந்த கட்சி ஆரம்பிக்கிற போதே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி அல்டர்னேட்டிவா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு வந்தவர். ஆனா 96 எலெக்ஷனுடைய அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து ஓரளவு ரிகன்சைல் ஆயிட்டார். அதாவது ஒரு கூட்டணி கீழே நம்ம ஒரு பார்ட்டா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட மைண்ட மாத்திக்கிட்டார். ஸோ 98ல இருந்து அவருடைய அந்த கூட்டணி அரசியல் அப்படிங்கிறது தொடருது. 98ல ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட இருந்தாரு. 99ல டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்தாரு. 2001ல டிஎம்கேயோட இருந்தாலும் டிஎம்கேக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்ட பிணக்குல வந்து தனியா நின்னாரு. பிஜேபி நிற்கக்கூடிய இடங்களை தவிர மிச்ச இடத்துல எல்லாம் தனியா நின்னாரு. ஐ திங்க் பிஜேபி இந்த ரேட்ல 23 சீட்ஸ்ல நின்னதான் ஞாபகம். 2004ல டிஎம்கே அலையன்ஸ், 2006ல வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ், திரும்ப 2009ல ஏடிஎம்கே அலையன்ஸ் நினைக்கிறேன். அண்ட் 2011ல வந்து நிக்கவே இல்லை, ஒரு பாய்காட் பண்ணார் எலெக்ஷன். திரும்ப 2014ல பிஜேபி அலையன்ஸ், 2016ல மக்கள் நல கூட்டணி, அப்புறம் 2019ல இருந்து அவர் கண்டினியூஸா டிஎம்கே அலையன்ஸ்ல தான் இருக்காரு. 2019, 2021, 2024 அந்த மாதிரி அலையன்ஸ்ல இருக்காரு. ஸோ வைகோவுடைய அலையன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி ராக்கி போட். அவர் ஒவ்வொரு முறையும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். டிஎம்கேக்கு எகெயின்ஸ்டான மைண்ட் செட் வந்து அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அவர் வந்து சொல்றாரு இல்லையா, நான் பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா மதசார்பற்ற இது அப்படின்னு. மேக்சிமம் பிஜேபி அலையன்ஸோட இருந்த ஒரு தலைவர், தமிழ்நாட்டு தலைவர் அப்படின்னா அது வந்து வைகோ தான். டிஎம்கே ஏடிஎம்கே தாண்டி பிஜேபி எங்கெல்லாம் பயணப்படுகிறதோ அங்கெல்லாம் சேர்ந்து பயணப்பட்டார். முன்னாடியே ரொம்ப நெருக்கமானவர்னு பல தடவை வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு. ஆமா, நாட் ஒன்லி ஃபார் வாஜ்பாய். இப்ப பாருங்க, 98 லோக்சபா, 99 லோக்சபா, 2001ல அவர் பிஜேபிக்கு எகெயின்ஸ்டா ஆள் போடல. சோ இந்த 3 எலெக்ஷன்லயும் he was with the பிஜேபி. 2014ல அவர் வந்து பிரைம் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணப்படும் போது அந்த அலையன்ஸ்ல அவர் வந்து ரொம்ப ஸ்டெட்ஃபாஸ்டா இருந்தவர் வைகோ. இட் வாஸ் அந்த மஹிந்த ராஜபக்சேய வந்து அந்த சார்க் லீடர்ஸோட சேர்த்து அவர் வந்து தன்னோட ஸ்வேரிங் இன்னுக்கு அழைச்சதுனாலதான் அவர் வெளியில வர்றார். இல்லைன்னா he could have continued with மோடி. அது மாதிரி இருந்திருக்கும். சோ எதுக்கு சொல்றேன், சோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ். அதாவது வைகோ வந்து டிஎம்கே அலையன்ஸை விட்டு வெளியில வந்ததெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ்.
அவர் வந்து ஏடிஎம்கேவோட பயணப்பட்டிருக்காரு, ஜெயலலிதாவோட பயணப்பட்டிருக்காரு. எடப்பாடியோட இருந்தது இல்லையே தவிர ஜெயலலிதாவோட பயணப்பட்டிருக்காரு. இப்போ அவருடைய அரசியல் பாத்தீங்கன்னா he was waiting for an opportunity. ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சிருந்ததுன்னா இதே டயலாக் அவர் சொல்லியிருப்பாரா? கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டார். அவர் வந்து he was waiting for a real chance and opportunity. சோ அதனால என்ன ஆச்சு? இப்ப டிவிக்கு அரசாங்கம் வந்து விட்டது, விஜய் முதலமைச்சராகி விட்டார், டிஎம்கே எதிர்கட்சியில உட்காரும்படி ஆயிடுச்சு. சோ அவருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ், ஸ்வீட் ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறார். சோ இன்னொரு ஒரு ப்ராப்ளம், அதாவது அவர் பக்கம் ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னா, ஒரு கூட்டணி கட்சிகளை நடத்த வேண்டிய ஒரு விதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருக்கலாம், அந்த கட்சிக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி உண்டு. ஒரு எம்எல்ஏ கூட இருக்கலாம், அது ஒரு எம்பி கூட இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி உண்டு. டிஎம்கே என்ன பண்ணாங்கன்னா, எப்பெல்லாம் சாத்தியப்படுமோ அப்பெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகளை தன்னுடைய சின்னத்துல நிக்கணும் அப்படின்னு நிர்பந்திச்சு. நீங்க பார்க்கலாம், வைகோவை நிர்பந்திச்சாங்க. 2021 வந்து ஈவன் வந்து திருமாவளவன் 2019 லோக்சபால வந்து ஒரு சீட்டு வந்து திருமாவளவன் அவரோட சின்னத்துல நின்னர், இன்னொரு சீட்ல வந்து அவங்க டிஎம்கே சின்னத்துல நிற்கும்படியாச்சு. இது போன்றதெல்லாம் ரொம்ப விசித்திரமான விஷயங்கள்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஒரு பார்ட்டிக்கு ஒரு சிம்பல் கொடுப்பாங்க, அந்த சிம்பல் நிற்பாங்க. இப்போ நான் 98 ஞாபகம் இருக்கு எனக்கு. 98ல ஜெயலலிதா ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க, எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அந்த அலையன்ஸ்ல ஏடிஎம்கே, பிஜேபி, மதிமுக, பாமக, ஜனதா கட்சி, தமிழக ராஜீவ் காங்கிரஸ், இந்த மாதிரி இத்தனை கட்சிகள் இருக்கு. ஏடிஎம்கே எனக்கு தெரிஞ்சு 23 சீட்ல நின்னாங்க ரெட்டலை சின்னத்துல. பாமக மாம்பழம் சின்னத்துல நின்னாங்க, வைகோ பம்பரம் சின்னத்துல நின்னார், பாஜக as usual உங்க தாமரை சின்னத்துல நின்னாங்க. ஜனதா கட்சி சுப்பிரமணிய சுவாமி வந்து ஏருழவர் சின்னத்துல நின்னார். தமிழக ராஜீவ் காங்கிரஸ் ஒரு புது கட்சியை ஏற்படுத்தின வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த டயத்துல சேலத்துல ஆப்பிள் சின்னத்துல நின்னார். 98ல நான் சொல்றேன். இதே 99ல வந்து கருணாநிதி அவர்களோட கூட்டணியில இருந்த போது இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான். சோ கருணாநிதி அவர்கள் கூட இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணதே இல்லை. ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போக்கு வந்தது. அதாவது குறிப்பா எப்பப்பெல்லாம் சாத்தியப்படுமோ அந்த சிறிய கட்சிகளை வந்து நிர்பந்தப்படுத்தி தன்னுடைய சின்னத்துல நிற்கணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நம்ம பாக்குறோம். ஒரு சில சீட்ஸ்ல வந்து ஜெயலலிதா கூட பண்ணிருக்கலாம் இதுக்கு முன்னாடி இருந்த எலெக்ஷன்ஸ்ல. பட் ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டி, இப்ப வந்து இஃப் யூ சி எம்டிஎம்கே இஸ் ரெகக்னைஸ்டு பார்ட்டி. உங்க கட்சியில எம்எல்ஏஸ் இருந்திருக்காங்க, எம்பிஸ் இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டியை வந்து நீங்க வந்து டிஎம்கே சின்னத்துல தான் நிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு டிஎம்கே உடைய ஒரு விங் மாதிரி அவங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு. வைகோக்கு அது ஒரு பெரிய நெருடலாகவே இருந்தது. ஏன்னா திமுகவை எதிர்த்து அவர் வந்து அவர் அந்த ஏற்றுக்கிட்டு தானே அவர் வந்து அங்க போனாரு. கரெக்ட், தட்ஸ் வை தி ப்ராப்ளம் இஸ். இப்ப இதெல்லாமே எக்ஸ்கியூஸா நான் இப்ப சொல்றது என்னன்னு கேட்டா இதுதான் காரணம். ஏன்னா வைகோவுக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது. எம்டிஎம்கே அப்படிங்கிறது திமுகவில் இருக்கக்கூடிய வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி. மற்றபடிக்கு திமுகக்கும் மதிமுகக்கும் பெரிய கொள்கை அளவுலையோ சித்தாந்த ரீதியாவோ எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது. இந்த ஒர்க்கிங் ஸ்டைல் அதான் வித்தியாசம். ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா ஐரணி, அதாவது வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி மதிமுக, அதுலயே வாரிசு அரசியல் வந்து விட்டது. ஆமா, அதுலயும் இதுல வந்து ஒரு பெரிய ஒரு நகை முரண்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுது. இப்ப இதுல என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைகோ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ சான்ஸ். அவருக்கு இந்த சான்ஸ் கிடைச்சிருக்கு, தாவேகா வந்துருச்சு. சோ எப்ப எல்லாரும் அந்த ஒரு பஸ்ல போர்டு ஆயிட்டு இருக்காங்க, மதிமுக காங்கிரஸ் போர்டு ஆயிடுச்சு, கம்யூனிஸ்ட் போர்டு ஆயிடுச்சு, ஐயுஎம்எல் போர்டு ஆயாச்சு, திரும்ப விடுதலை சிறுத்தைகள் போர்டு ஆயாச்சு. சோ பெண்டிங் வாஸ் வைகோ. சோ அவரோட சான்ஸ் வந்துருச்சு, அவரும் போர்டு ஆயிட்டார், அவ்வளவுதான். சோ அவருக்கு ஒரு சொல்ற, இப்போ நீங்க அந்த 2 எம்எல்ஏக்கள் இருக்காங்க வைகோ கட்சியில, நீங்க அவங்க 2 பேரையும் ராஜினாமா பண்ண வைங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றதா சொன்னார், விஜய் சொன்னதா சொல்றாரு இவரு. கேட்டீங்கன்னா மாரலி ரைட்டா ராங்கா அப்படின்னு பார்த்தா கூட தட் இஸ் அ பொலிட்டிக்கல் டெசிஷன். விஜய் வந்து ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு, இவர் வந்து அந்த ஆஃபரை எடுத்துக்கிறாரு. அண்ட் என்ன நினைக்கிறாரு, ஓகே இதுல 2 அட்வான்டேஜ் இருக்கு. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்து வெளியில வந்துருவோம். ஏன்னா இவங்க டிஎம்கே சிம்பல்ல தான் நின்று ஜெயிச்சிருக்காங்க. So first he will come out of the DMK alliance. ரெண்டாவது இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தல் வந்தா தன்னோட சொந்த சின்னத்துல நிற்கலாம். So we will have an identity of our own. அதுக்கப்புறம் 2028ல ராஜ்யசபா எலெக்ஷன் வருது. இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து இவர் மறுத்தார். யாரு? டிஎம்கே ஒரு டயத்துல மறுத்தது. So 6 வேகன்சிஸ் வருது இதுல தமிழ்நாட்டுல இருந்து 6 வேகன்சிஸ் வருது.
அதுல 1-2 சீட் வந்து எதிர்க்கட்சியான டிஎம்கே ஏடிஎம்கேக்கு போச்சுன்னா மிச்சம் 3-4 சீட் கிடைக்கும். சோ அந்த 4 சீட்ல எப்படி காங்கிரஸ்க்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு கொடுத்தாரோ அதே மாதிரி மதிமுக கிட்ட இவங்க கேட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐம் நாட் சேயிங் நடக்க போறதுன்னு சொல்லல, நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க எப்படி காங்கிரஸ்க்கு கொடுத்தீங்களோ எனக்கு ஒரு சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவரும் கொடுப்பாரு, வைகோ விஜயும் கொடுப்பாரு. ஏன்னா பிகாஸ் விஜய்க்கு வந்து தாவேகா சைட்ல இருந்து ராஜ்யசபா எம்பிக்கு போறதுக்கு வந்து தகுந்த ஆட்கள் கிடையாது. மேபி 1 or 2 people இருக்கலாம். ஒரு 4 சீட்டுக்குன்னா வைகோவை கொடுத்தா பெட்டரா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணலாம். அண்ட் இப்படி பண்ணுவதன் மூலமாக 29 அலையன்ஸையும் அவர் பிக்ஸ் பண்ணிக்கிறார். ஸோ 29ல எக்ஸப்ட் நீங்க திமுகவுக்கு பதிலா தாவேகா வந்துரும். மற்றபடிக்கு எல்லா அலையன்ஸ் பார்ட்டிஸ் ஹூஆர் வித் டிஎம்கே எல்லாரும் வித் தாவேகா இருப்பாங்க. அண்ட் தே வில் ஹேவ் எ பெட்டர் டீல் ஆல்சோ. தாவேகாவுடைய கான்சென்ட்ரேஷன் மோர் ஆர் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், நாட் ஆன் டெல்லி பாலிடிக்ஸ். அப்படிங்கிற போது அவங்க வந்து ஒரு 20 சீட்டுக்கு கீழே அவங்க நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் 20 சீட் இருக்கு. அந்த 20 சீட்ல எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் இவங்க 15 சீட்டோட நிறுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். மிச்சம் 25 சீட்டை வந்து இவங்க பிரிச்சு கொடுப்பாங்க. காங்கிரஸ் 10 சீட்ல நிற்பாங்க. சோ மிச்சம் இருக்கிற ஒரு 10 சீட்டு போல இருக்கும். அதுல வந்து வைகோ, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், திருமாவளவன் எல்லாரும் 3 சீட்டு 4 சீட்டு நிற்கலாம். சோ அப்படி நிற்கிற போது தே ஹேவ் பெட்டர் ரெப்ரசன்டேஷன். சோ இவங்க எல்லாருமே இதை நோக்கி தான் போறாங்க. அண்ட் திமுக அளவுக்கு கரார் தன்மை வந்து தாவேகாட்ட இருக்காதுன்னு நம்புறாங்க. சோ தீஸ் ஆர் ஆல் பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். சோ என்ன கேட்டா வைகோ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தாவேகாக்கு இதனால ஒரு அரசியல்ல ஒரு லாபம் ஏற்படுகிறது. சோ ஒன் மோர் பொலிட்டிக்கல் பார்ட்டி கம்மிங் டு ஹிம், விஜய் சைடு. இன்னொன்னு நம்பர்ஸ், அது ரொம்ப முக்கியம். இப்ப ஏற்கனவே தேவர் அந்த நம்பர்ஸை எப்படியாவது ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தாவேகாக்கு மட்டுமே இந்த 118 எம்எல்ஏக்கள் வந்துடணும், நம்பர் 1. அதை தவிர கம்ஃபர்டபுளான கூட்டணிகள் அமையணும். சோ தட் 5 வருஷத்துக்கு இவங்களுக்கு எந்த ட்ரபிளும் இருக்கக்கூடாது. அப்படிங்கறதுல தாவேகா ரொம்ப உறுதியா இருக்காங்க. சோ இதுதான் அந்த ஓவரால் பொலிட்டிக்கல் கிளைமேட்டுடைய ஒரு சாராம்சம். தமிழ்நாடு காங்கிரஸ் அதுக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் இப்ப வந்து புதிய தலைவரா நியமிக்கப்பட்டிருக்காரு அபிஷியலா. அவரும் வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. ஸோ பாஜக வந்து திமுக அதிமுக ரெண்டையும் சேர்த்து வச்சு தமிழ்நாட்டுல வேற ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணிட்டு அதுக்கு எதிராக தான் வந்து காங்கிரஸ் வந்து இப்ப வந்து ஒண்ணு பண்ணிருக்கு அப்படிங்கிறாரு. பட் மாணிக்கம் தாக்கூர் சொல்ற அந்த சாத்தியம் எதிர்காலத்துல பாசிபிளா? மாணிக் தாக்கூருடைய அந்த நியமனம் ஆஸ் அ காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் பிரசிடென்ட் இது என்ன காட்டுதுன்னா, இனிமே திமுகவும் காங்கிரஸும் அட்லீஸ்ட் கொஞ்ச வருஷங்களுக்கு 2 பேரும் ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா வி ஆல் நோ மாணிக் தாக்கூர் அப்படிங்கிறவர் ராகுல் காந்தியோடைய குரூப்பை சேர்ந்தவர். அண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட வார்த்தை போர், அதாவது மாணிக் தாக்கூர் சைட்ல இருந்தும் திமுக சைட்ல இருந்தும் ஏற்படுவதற்கு காரணம்னு நம்மளுக்கு தெரியும். இன்ஃபேக்ட் அந்த கூட்டணி ஒரு நெருடலை சந்திப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவர்கள் பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக் தாக்கூர். ஜோதிமணி எல்லாம் கூட அப்புறம் தான். சோ தீஸ் 2 people were the ராகுல் காந்தி குரூப் who were அந்த அலையன்ஸை ரொம்ப அசைத்து பார்த்தவர்கள் இவங்க தான். அதுல பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு சைடு ரிவார்ட் ஆயிட்டார் ராஜ்யசபா மூலியமாக. அடுத்தது இப்ப மாணிக் தாக்கூர், அவர் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட பிரசிடென்ட் ஆயிட்டார். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்பர் 1 தாவேகாவுடைய நெருக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தியுள்ளது காங்கிரஸ். ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி மூலியமாகவும் இப்போது மாணிக் தாக்கூர் மூலியமாகவும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, திமுக திரும்ப ரீஅப்ரோச் பண்ணுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் செய்து விட்டார்கள். மாணிக் தாக்கூரை போடுவதன் மூலமாக இப்ப வந்து திரும்ப காங்கிரஸும் திமுகவும் அட்லீஸ்ட் ஃபார் சில வருடங்களுக்கு 2 பேரும் ஒன்னாவதற்கு வாய்ப்பு இல்லாம பண்ணிட்டாங்க. இது 2வது பாயிண்ட். காங்கிரஸ் கூடைய எண்ணம் என்னன்னா, அவங்க 2029 பிளான் பண்றாங்க. சோ தாவேகா ஒரு அலையன்ஸ் இருந்துச்சுன்னா நல்ல நம்பர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க தே ஆர் ஃபீலிங். சோ அதோடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு வராங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தோல்வியை வந்து அவங்க வந்து ஏற்க மறுக்கிறாங்க. மனதளவுல வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. இதனால வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படியாவது தாவேகாவை இல்லைன்னாலும் காங்கிரஸுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக சைட்ல ரொம்ப உறுதியா இருக்காங்க. ஏன்னா திமுக காங்கிரஸை, குறிப்பாக ராகுல் காந்தியை மன்னிப்பதற்கு தயாராக இல்லை அரசியல் ரீதியாக. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, காங்கிரஸுக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுத்தது திமுக. 2004ல சோனியா காந்திக்கு கூட, 2009ல அவங்க கூட இருந்த போதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கலா அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் அலையன்ஸ் பார்ட்னரா இருந்தது. 2வது அவங்க கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தது. 2011 தேர்தலா கிட்டத்தட்ட 63 சீட்டு கொடுத்தது. 2016ல அவங்களோட இணக்கமா போக பார்த்தது. அப்புறம் 2019ல லோக்சபால 10 சீட்டு கொடுத்தது. ராகுல் காந்தியை முன்மொழிந்தது பிரதமராக.
அப்புறம் 2024 கொண்டு போனது. இதெல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, காங்கிரஸுக்கு நாம பெரிய ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. திமுக இவ்வளவு பண்ணியும் காங்கிரஸ் பேக் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க்கு திமுக வந்துட்டாங்க. அதாவது இப்போ எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வசதியாக போன விஷயம் என்னன்னா, திமுகவும் பாஜகவும் நெருங்குகிறது அப்படிங்கிறது ஒரு ஈஸி எக்ஸ்கியூஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அண்ணா திமுக நெருங்குகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்ப காலங்கள்ல இருந்தே 2 பேரும் பல விஷயங்கள்ல ஒத்து போயிட்டு தான் இருப்பாங்க. கிரவுண்ட் லெவல்ல தலைவர்கள் மட்டத்துல வேணா இல்லாம இருக்கலாம். இப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அண்ணா திமுக இஸ் அ ரிஃபைன்டு ஃபார்ம் ஆஃப் டிஎம்கே, அவ்வளவுதான். ஆனா அண்ணா திமுகக்கும் திமுகக்கும் ஒர்க்கிங் ஸ்டைல்ல வித்தியாசங்கள் இருந்தது. 2 பேருக்கும் ஒரு தலைமை ரீதியில அவங்க 2 பேருக்கும் ஒரு அபிப்பிராய பேதங்கள் இருந்தது. கருணாநிதி எம்ஜிஆர், அதுக்கப்புறம் கருணாநிதி ஜெயலலிதா, அந்த மாதிரி 2 பேரும் காலமானதுக்கு அப்புறம் இந்த பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலமாயிட்டாங்க, அந்த பக்கம் கருணாநிதி காலமாயிட்டார். அப்படிங்கிற போது அந்த ஒரு இறுக்கம் 2 சைட்லயுமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறமும் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறமும் பெரிய அளவுல இல்ல. இப்போ ஈவன் சில கூட்டணிகள்லயே நீங்க பார்க்கலாம், சில எலெக்ஷன்ஸ்லயே கூட பார்க்கலாம். இப்போ ஆர்கே நகர்ல ஜெயலலிதா இடைத்தேர்தல் நின்னாங்க. ஷி காட் மேசிவ் ஓட்ஸ். அப்படின்னா என்னன்னா, திமுக காரங்களே ஜெயலலிதாக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்ட். 2019 தேர்தல்ல திமுக பெரிய வெற்றி பெற்றது. அப்பன்னா என்னன்னா, ஏடிஎம்கே ஓட்டர்ஸும் இங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சோ அந்த அளவுக்கு ஒரு 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 அந்த பார்ட்டிஸ்க்கு நடுவுல அந்த ஈக்குவேஷன்ஸ் மாற ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி ஆஃப்டர் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த மறைமுக பேச்சுவார்த்தை, நேரடி பேச்சுவார்த்தை அதெல்லாம் எப்ப நம்மளுக்கு தெரியும்னா, இப்ப வரப்போற இடைத்தேர்தல்கள்ல, லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ்ல தான் நடக்கும். பாக்கி எல்லாமே ஹேஷியங்கள் தான். இவங்க 2 பேரும் பேசுறதா இருந்தாங்க. அதுக்கு பிஜேபி துணை நின்றது அப்படிங்கிறது எல்லாமே இவங்க சைட்ல இருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். திருமாவளவன் சொல்றாரு, மாணிக் தாக்கூர் சொல்றாரு, வைகோ சொல்றாரு. இதெல்லாம் இவங்க சைட்ல இருந்து சொல்லக்கூடியது. இந்த பக்கம் யாரும் அதை ஆமா அப்படிதான் நடந்ததுன்னு சொல்றதுக்கு இந்த பக்கம் யாரும் சொல்றதுக்கு தயாரா இல்லை. சோ இவங்களோட ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய தேர்தல்கள்ல தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் பிஜேபிக்கும் திமுகக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா அவங்க 2 பேரும் ஆதரவா இருக்க போறது கிடையாது. பட் ஒரு பிஜு ஜனதா தளம் போல, ஒரு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போல, ஒரு சந்திரசேகர் ராவுடைய தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இருக்காங்க இல்லையா, பாரதிய ராஷ்டிரிய சமிதி, அவங்க போல யாரு பக்கமும் சேராம இருப்பதாகத்தான் அந்த மாதிரி ஒரு குரூப்ல டிஎம்கே போய் சேர்ந்துருவாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அப்படிதான் நான் பாக்குறேன். காங்கிரஸுக்கு இது ஒரு காரணமாக அமைந்து விட்டது. அப்படிதான் நான் பாக்குறேன். ஓகே. சோ இப்ப தாவேகா அரசு அதை எடுத்துப்போம். அது தமிழ்நாட்டுல புதுசா வந்திருக்கிற அரசு. சில நாட்கள் அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த திமுகவோட பாலிசிஸையே தான் ஃபாலோ பண்ற மாதிரி ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது. அது திராவிட மாடல் 2.0 அப்படின்னு கூட விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் ஒன்றிய அரசு அப்படிங்கிற திராவிட மாடல் காயின் பண்ண அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திட்டு இருந்தாரு. இப்ப 2 நாள் முன்னாடி அந்த ஒன்றிய அரசுல இருந்து மாறி இந்திய அரசு அப்படின்னு அவர் குறிப்பா மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அமெரிக்கன் அம்பாசிடர் வந்தபோது அவர் தமிழ்நாடு நம்ம 2 நாடுகளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கும் மேல அமெரிக்கால இருக்கிற டீப் ஸ்டேட் விஜய் மூலமா தமிழ்நாட்டுல இந்தியாவை ஒரு பிரிக்க முயற்சி, கிறிஸ்டியன் ஸ்டேட்ஸை மட்டும் தனியா பிரிச்சு இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறதா பின்புலத்துல பேசப்படுறது. சோ இது இந்திய பிரிவினைவாதைக்கு சக்தி கொடுக்கிற மாதிரி அவர் இந்திய அரசுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரா? என்ன நினைக்கிறீங்க? உங்க விமர்சனம் என்ன? முதல்ல இந்த ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லும் போதே அது ஒரு விமர்சனத்துக்கு உள்ளானது. திமுக ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லும் போதே, ஏன்னா யூனியன் அப்படிங்கிறது போது ஒன்றிய ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அப்படின்னு தான் ஒரு அர்த்தமாகும். ஸ்டேட்னா மாநில அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்னா மத்திய அரசு, பட் யூனியன் கவர்மெண்ட்னா ஒன்றிய அரசுங்கிற அர்த்தத்துல அவங்க சொன்னாலும் டிரான்ஸ்லேட்டரியா பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தது ஒன்றிய அரசுங்கிறது. ஆனா அதுக்கு பின்னாடி அவங்களுடைய மோட்டிவ் பாத்தீங்கன்னா ரொம்ப விஷமத்தனமாக இருந்தது. அதனாலதான் அந்த டயத்துல அது ஒரு பிரிவினைவாத மைண்ட் செட்டோட அவங்க பேசுறாங்க அப்படிங்கறத அது எதிர்ப்பு ஏற்பட்டது அந்த ஒன்றிய அரசுங்கிற சொல்லாடலுக்கு எதிராக. இப்போ இவங்க இந்திய அரசு அப்படிங்கிறாங்க. இந்திய அரசு அப்படின்னு சொல்றத இதையும் நான் ஒரு விஷமத்தனமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறேன், ஒரு போக்காகத்தான் பார்க்கிறேன். பிகாஸ் யூ ஆர் இன்சைட் இந்தியா. நீங்க இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டே இது இந்திய அரசு அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஏதோ அந்நிய நாட்டை சொல்ற மாதிரி இருக்கு.
ஒரு ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க வந்து இது இந்திய அரசு அப்படின்னு சொல்லலாம், நேபாள்ல இருக்கிறவங்க இந்திய அரசு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்தியாக்குள்ள இருந்துகிட்டே இந்திய அரசுன்னு சொல்றது இட் இஸ் சோ எப்படி சொல்றது டிவிசிவ் இன் திஸ் ஸ்பீச். இந்த அந்த போக்கே ஒரு டிவிசிவா இருக்கு, அது ரொம்ப மிஸ்chievous-ஆ இருக்கு. அது நான் அந்த பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இன்னொன்னு, இந்த அமெரிக்க தூதர் வந்து விஜய பாக்குறது, அப்புறம் ஒரு சப்ரீஜினலிசத்தை வந்து ஊக்குவிக்கிறது, இது பாத்தீங்கன்னா இது வந்து இதுவும் வந்து ஒரு அமெரிக்காவுடைய அந்த டீப் ஸ்டேட்டுடைய ஒரு ஆக்டிவிட்டியா தான் இருக்கும். இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இருக்கிற மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியான்னு பார்க்கணும் அப்படிப்பாங்க. தட்ஸ் நாட் தட் கேஸ். ரெண்டுத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது. அமெரிக்கால எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரு ஒரு ஃபார்மேஷன் வந்தது. இந்தியால அப்படி கிடையாது. ஆமா, ஒரு ஒன்றாக மாறியது. பட் இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா முதல்ல ஒரு நாடாக இருந்து மாகாணங்களாக இருந்தாலும் ஒரு நாடு முழுவதுமாக அது உருவானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் டிவைட் ஆச்சு. இவங்க சொல்றாங்க இல்லையா, அப்படி இருந்ததுன்னா அவங்க தனித்தனி மாகாணங்களாகத்தான் இருந்தது. பிரிட்டிஷ் விட்டுட்டு போகிற போது இந்தியா தனித்தனி ப்ராவின்சஸா இருந்தது. அந்த டயத்துல சமஸ்தானங்கள் இருந்தன. எல்லா சமஸ்தானங்களுக்கும் ஒரே நேரத்துல அவங்க அந்த சுதந்திரம் கொடுத்தாங்க. இப்ப எந்த சமஸ்தானமும் இல்லையே, மொத்தமா இந்தியாவாகி அதுக்கப்புறம் அது பிரிக்கப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸுக்காக பிரிக்கப்பட்டது. இப்ப இவங்க சொல்ற மாதிரி இருந்ததுன்னா, இப்ப நீங்க பரோடா ஸ்டேட்டா இருக்கணும், இங்க ட்ரெவான்கூர் ஸ்டேட்டா இருக்கணும், ராமநாதபுரம் ஸ்டேட்டா இருக்கணும், தஞ்சாவூர் ஸ்டேட்டா இருக்கணும், மைசூர் ஸ்டேட்டா இருக்கணும், குவாலியர் ஸ்டேட்டா இருக்கணும், இது போன்ற வாரணாசி காஷி ஒரு ஸ்டேட்டா இருக்கணும், காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டா இருக்கணும், ஜூனாகத் ஒரு ஸ்டேட்டா இருக்கணும். இதெல்லாம் சமஸ்தானங்கள், ப்ராவின்சஸ். அப்படி இல்லை, ராஜாக்கள் இருந்த ப்ராவின்சஸாக கொடுக்கும் போது ப்ராவின்சஸா இருந்தது. அது ஒன்றாக அமைத்ததுக்கு அப்புறம் தனித்தனியாக தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா அந்த மாதிரி பிரிக்கப்பட்டது வந்து ஒன்றாக இருந்த இந்தியா அதற்கப்புறம் மாநில ரீதியாக, குறிப்பா மொழி ரீதியான மாநிலங்களாக அதுக்கப்புறம் பிரிக்கப்பட்டது. சோ இரண்டுத்துக்கும் அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2, அமெரிக்கா இந்த டீப் ஸ்டேட் ஆரம்பத்திலிருந்தே இதை முயற்சி செஞ்சு கொண்டே இருக்காங்க. அவங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா 2014க்கு முன்னாடி அவங்களுடைய பிளானே வேறையா இருந்தது. 2014க்கு பிறகு இந்தியாவில எங்கெங்கெல்லாம் முடியுமோ அதெல்லாம் அவங்க தலையிடுறத பாக்குறோம். குறிப்பாக வந்து ஆர்டிபிஷியல் அஜிடேஷன்ஸை கிரியேட் பண்றது, சம்பந்தமே இல்லாம வந்து ஒரு இஷ்யூ இருக்கோ இல்லையோ வந்து ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து போராட்டம் பண்றேன் அப்படிங்கிறது. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்ல அதை பார்த்தோம், நம்ம சிஏஏ ப்ரொடெஸ்ட்ல பார்த்தோம். எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்டோடைய பில் என்னன்னு தெரியும், யாரு ரியல் விக்டிம்ஸ்னு தெரியும், சம்பந்தப்பட்டவங்க வாய மூடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். ஆனா இவங்களும் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. யூ கேன் see the design. இப்ப வந்து இந்த ஜந்தர் மந்தர்ல பாத்தீங்கன்னா திரும்ப ஃபார்மர்ஸ் வந்து உட்காடுறாங்க. ஃபார்மர்ஸ் வந்து உட்கார்றதுக்கு அவசியமே இல்லையே. இன்னைக்கு ஃபார்மர்ஸ் இஷ்யூ என்ன இருக்கு? ஃபார்மர்ஸ் லா எடுத்தாச்சு, அதை வந்து இப்ப கொண்டு வர போறது கிடையாது. அமெரிக்காவுடைய the so called டீல்ல கூட அக்ரிகல்ச்சர் இஸ் kept out of the deal. இன்னும் இந்த டீல் வரவே இல்லை. வந்தாதான் அதோட ஃபைன் பிரிண்டே நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப சம்பந்தமே இல்லாம வந்து அவங்க வந்து உட்காடுறாங்க. ஸோ வாட் இஸ் ரியல் ஃபேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு எப்படியாவது இந்த நாட்டை டீஸ்டெபிலைஸ் பண்ணணுங்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை வந்து அவங்க பாகிஸ்தான் மூலியமா ஃபர்ஸ்ட் அவங்க அண்டை நாடுகளை ஃபர்ஸ்ட் காயின் பண்ணாங்க. பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள், பங்களாதேஷ். அதுல ஆனா ஒவ்வொன்றைக்கும் திரு மோடி தலைமையிலான அரசு ஓரளவுக்கு அதை செக்மேட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்திருக்காங்க. இப்ப பாகிஸ்தானோட ஒரு இஷ்யூ வரும்போது அவங்க வந்து டைரக்டா வந்து அவங்க டீல் பண்ணாங்க. ஆர்மி ரீதியான டீலிங் நடந்தது. ஆபரேஷன் சிந்தூர்ல இருந்து எல்லாமே நடந்தது. நேபாள வந்து அவங்க பண்ணும் போது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி பண்ணும்போது பீகாரை ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க பிஜேபி. ஏன்னா அண்டை மாநிலம்னு பார்த்தா பீகார் தான். பங்களாதேஷ்ல பிரச்சனை நடக்கும் போது உடனே அதை வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு பெங்கால ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. சோ இது வந்து ஒரு 2 பேருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு செஸ் கேம் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. டீப் ஸ்டேட் ஒரு பக்கம் தன்னுடைய முயற்சியை பண்ண அதை வந்து இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்களும் வந்து அவங்க வந்து கவுண்டர் பண்ணிக்கிட்டே வராங்க, பிஜேபி சைட்ல இருந்து, மோடி சைட்ல இருந்து. இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்க வந்து ஒரு வீக் பாயிண்ட் இருக்கோ அந்த வீக் பாயிண்ட்டுக்குள்ள நுழைய முடியுமா அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட்டுடைய நோக்கம். அதுக்காகத்தான் அவங்க விஜய் அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாடு இஸ் ஒன் சச் ஸ்டேட் விச் இஸ் பிரசன்ட்லி அவுட் ஆஃப் த கான்டெக்ஸ்ட். அதாவது பிஜேபியோடைய ஒரு இதுக்கு தள்ளி இருக்கிறது, பிஜேபியோடைய ஒரு அதிகாரத்துக்கு தள்ளி இருக்கிறது as on date.
பட் ஸ்டில் அவங்க 2 பேருக்குள்ள ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது வேற விஷயம். அரசியல் ரீதியாக அவங்க பலவீனமா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல ஒன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடு. பஞ்சாபை சொல்லலாம், கேரளாவை சொல்லலாம், இது போன்ற இருக்கு. பட் தமிழ்நாடு இஸ் ஆல்சோ ஒன் அமங் தம். சோ அவர் குறிப்பா அதை பாக்குறாரு. சோ இது என்ன பண்ணுவாருன்னு பிளான் பண்ணுவாருன்னா, அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, இதை தமிழ்நாட்டோட நிற்காதீங்க, இன்னும் ஃபர்தரா இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, பிஜேபியை ஃபர்தரா நீங்க பலவீனப்படுத்தணும் அப்படிங்கறத அவங்களுடைய அஜெண்டாவா இருந்துகிட்டு இருக்கும். அதுக்கு இவரை ஒரு கருவியா பயன்படுத்த பார்ப்பாங்க. சோ திஸ் இஸ் ஆல், தட் இஸ் வாட் நான் அப்படித்தான் இதை பாக்குறேன். ஜியோ பொலிட்டிக்கல் லெவல்ல இது ஒரு டிசைனா நான் பாக்குறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஸோ தமிழ்நாட்டோட டெல்லி பிரதிநிதி இது இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியல் இஷ்யூவா இருக்கு. ஏன்னா தாவேகா, விஜய் தலைமையில் இருக்கிற தாவேகா அரசு விஜய்க்கு நெருக்கமான ஜனநாயக பட தயாரிப்பாளர்னு திரு வெங்கட்ரமணாவை டெல்லி பிரதிநிதியா நியமிச்சிருக்கு. அவர் என்னன்னா, அவர் கர்நாடகாவை சேர்ந்தவர். கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாருக்கு நெருக்கமான ரொம்ப வெல்தி பர்சன். அவர் எப்படி தமிழகத்தை ரெப்ரசென்ட் பண்ண முடியும்? அவர் தமிழ் மொழியை சேர்ந்தவர் இல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் இல்ல. அவரை ரெப்ரசன்டேட்டிவா வைக்கலாமா அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ரவர்சி தமிழ்நாட்டில் எழுது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆப்டிக்ஸ் ரீதியா இது கரெக்ட்னு நான் பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா இருந்து தமிழ்நாட்டுல ஒரு கட்சியை, இப்ப தாவேகா கட்சியை சேர்ந்த ஒருத்தரே அந்த மாதிரி இருந்திருந்தா பெருசா விமர்சனங்கள் வந்திருக்காது. இப்ப ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தா இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா கர்நாடகாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த இஷ்யூஸ், மேகதாது போன்ற அந்த வாட்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கவே இருக்கு. கர்நாடகால மேகதாது பண்ணியே தீருவோம், கட்டியே தீருவோம் அவங்க சொல்றாங்க. அது ஒரு இஷ்யூ இருந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி தான் நீங்க அது சம்பந்தமாக நீங்க தீர்மானம் சட்டசபையில நிறைவேற்றிருக்கீங்க. அப்படிங்கிற போது இது திஸ் இஸ் பவுண்ட் டு ஹேப்பன். இந்த கிரிட்டிசிசம்ஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அதே நேரத்துல யாரை அவங்க போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கட்சிக்கும் அந்த தலைவருக்கும் யாரு ஃபெய்த்ஃபுல்லா ட்ரஸ்டடா இருக்காங்களோ அவங்களத்தான் இந்த டெல்லி பிரதிநிதியா போடுறத நம்ம பாக்குறோம். தளவாய் சுந்தரம் இருந்ததை பாக்குறோம், தம்பிதுரை இருந்ததை பாக்குறோம். இந்த மாதிரி சில பேரெல்லாம் இருப்பாங்க. அதாவது தேர் த பாயிண்ட்ஸ்மென் அப்படி இருப்பாங்க. PH பாண்டியன் அந்த மாதிரி இருந்தாரு. சோ சில பேரெல்லாம் ஏடிஎம்கே சைட்ல நான் சொல்றேன், இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. டிஎம்கே சைட்ல முரசொலி மாறன் இருந்திருக்காங்க. சோ அவங்க எல்லாம் என்னன்னா, தே ஆர் தி பிரிட்ஜ் பிட்வீன் த தமிழ்நாடு as well as டெல்லி பாலிடிக்ஸ் லெவல்ல. சோ இவரை அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கணும், அதை எப்படி பொலிட்டிக்கலி கரெக்டா அப்படின்னு. பட் ஆப்டிக்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா, என்ன கேட்டா வேற தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை போட்டிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். இப்ப இதுல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவர் ஜனநாயக படம் ரிலீஸ், ஜனநாயக பட தயாரிப்பாளரா இருந்திருக்கிறாரு, கர்நாடகாவை சேர்ந்தவரா இருக்காரு, டி.கே. சிவகுமாருக்கு ரிலேட்டிவா இருக்காரு, தெரிஞ்சவரா இருக்காரு, க்ளோஸா இருக்காரு. அண்ட் நீங்க இந்த கர்நாடகாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற இஷ்யூஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் அரசியல் ரீதியா இதை எப்படி சொல்றது, கரெக்ட்னு சொன்னாலும் இதை மாரலி ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. பொலிட்டிக்கலி இட் இஸ் கரெக்ட். ஏன்னா அதுதான் அவர் எனக்கு நெருங்கியவர் அப்படிங்கிற போது எனக்கு அவர் சாதகமானவர்ங்கிறதுனால நான் அவரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் வெதர் இட் இஸ் இன் குட் ஆப்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா அது இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி நேயர்களே. செய்திகளை நான் வைத்தேன், அதுக்குரிய சிந்தனைகளை திரு ஸ்ரீகுமார் கண்ணன் மிக அழகாக எடுத்து வைத்தார். உங்க கருத்துக்களை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பகிருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் செஞ்சு ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீகுமார் கண்ணன் அவர்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வணக்கம் சார், நன்றி. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.